துளாராசிக்காரர்களுக்கு புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் புத்திர ஸ்தானத்தில், அதாவது 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய, அதாவது துலாம் ராசிக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் அமர்ந்து அந்த குருவுடன் கேது இணைந்தால், அதே வேளையில் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி 7ஆம் வீட்டில் நீச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு புத்திர சோகம் ஏற்படும். புத்திரர்கள் பிறந்து பிறந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். சில பேருக்கு குறை மாத பிரசவம் ஏற்படலாம். சில பேருக்கு மன உறுதி இல்லாத குழந்தையாக கூட பிறந்து விடலாம் சில நேரங்களில். இவ்வாறாக துளாராசிக்காரர்களுக்கு இது போன்ற கிரக நிலைகள் அமைப்பு இருந்தால் இவ்வாறான புத்திர சோகம் ஏற்படும். சில பேருக்கு புத்திரர்கள் பிறக்கும், ஆனால் ஓரிரண்டு ஆண்டுகளில் இறந்துவிடும். இவ்வாறாக பல வகையான புத்திர சோகங்கள் தெரிகிறது இவ்வாறு அமைப்பில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு.